அம்மா, நாளைக்கு சண்டே தானே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா. நாளைக்கு பார்க்கு, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாமா? அங்கெல்லாம் வேணடா. உனக்கு அம்மா ஒரு ஸ்பெஷலான இடத்த சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு அங்கே உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். அப்படி எங்கம்மா போகிறோம்? அது உனக்கு சர்ப்ரைஸ். ஓகேம்மா, நம்ம நாளைக்கு போகலாம். அம்மா, நம்ம எங்கம்மா போயின்னு இருக்கோம்? நேற்று சொன்னல ஒரு ஸ்பெஷலான இடம் கூப்பிட்டு போகிறேன்னு, அங்கே தான் போயின்னு இருக்கோம். ஸ்பெஷலான இடமா? அதுவும் இங்கேயா? ஆமாம், இங்கே தான். என்ன சாதனா, எப்படி இருக்கீங்க? வேற லெவல்மா. ஆனா ஒரு டவுட்மா, ஏன் நம்ம வீட்டாண்ட இந்த மாதிரி இல்ல, குப்பையா இருக்கு. இங்க இருக்க அந்த நெல்லோட வாசனை செம்மையா இருக்குமா. இங்க பாரு, கொக்கு, பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்கு. அங்க பாரு, கொக்கு வர போகுதுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணு குட்டி இருக்கு. நம்ம இங்கே இருக்கலாமேமா. இது தாத்தா தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க சாதனா. என்ன பண்ணுவாங்க அதை கையில் எடு. ஓகே. அதோடைய தலைப்பகுதியில் மட்டும் இப்படி பண்ணு. இப்படியா? பாத்தியா, அழகா பறந்துச்சா? பண்றேன். செம்மையா பறக்குதுமா. அழகா இருக்குமா இந்த இடமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து நெல் பயிர். அப்படியா? இதுதான் நம்ம கோதுமை சொல்லுங்க. இல்லை, நம்ம அரிசி, நம்ம சாப்பிட்றோம்ல அந்த அரிசி. அரிசியா? நம்ம அப்புறம் நாட்டு வளர்த்துருவோம். அந்த மாதிரி வளர்த்துட்டு ஆள் வச்சு 10 ஆள் வச்சு நாட்டு போடுவோம். நாட்டு போட்டு இப்போ எடுத்து போய் ஒரு கேஜி தான் நாட்டு போடணும். போட்டால் 20 ஆள் வந்து நாட்டு நடணும். நாளைக்கு பாருங்க ரைட்டாரில் நிறைய நல்லா அவ்வளோதாம்மா. சொல்லுங்க. நாங்கள் கேரட்டில் காலை வைக்கணும்னா நீங்கள் சாப்பிட சாப்பாடு கஷ்டப்படதான் உங்களுக்கு சாப்பாடு. அம்மா, நீ எனக்கு எவ்வளோ அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் இங்கே பாரு, நம்ம வீட்டு பக்கத்துலேயே எவ்வளோ கேவலமாக இருக்குது. அங்கே போய் தண்ணி ஃபுல்லாக ரொம்ப கிடக்கு. அதனால இங்கே பிளாஸ்டிக்காக இருக்குமா. எங்கள் சயின்ஸ் மிஸ் சொல்லியிருக்காங்க, பிளாஸ்டிக் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்குன்னு சொல்லி. இப்போ மக்காதேம்மா, இங்கே பிளான்ட்லாம் வச்சா வளராதுல்ல. இவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? ஆனால் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல கூட குப்பை வண்டி போயிட்டு வருது. ஏன் கீழே குப்பையை கொட்டுறாங்க, அதில் போட மாட்டேங்கிறாங்கம்மா? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பட்டு. நம்ம என்றைக்கு யார் பேச்சை கேட்டிருக்கோம்? இப்போது இங்கே இருக்கிற சூழலுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம் பட்டு. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடத்த நம்ம தானே க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நம்மளே பண்ணலன்னா வேறு யார் வந்து பண்ணுவா?
இதுவே நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன்ல கிராமத்துக்கு, அந்த இடத்துல நீ ஏதாச்சும் ஒரு குப்பையை பார்த்தியா? அதாவது பிளாஸ்டிக் கவரை பார்த்தியா? அவங்க யாருமே போட மாட்டாங்க. ஏன் சொல்லு? அது விவசாயத்தை பாதிக்கும். அவங்களுக்கு விவசாயம்னா உயிர். இயற்கையை யார் அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு யோசி. இயற்கையை பாதுகாக்கிறோமோ இல்லையோ அழிக்காமல் இருக்கலாம். பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.